சேலம் புறநகர் மாவட்டம் தாரமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் காங்கேயன் ஏற்பாட்டில் அமமுக, பாமக, திமுக, காங்கிரஸ், தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கடந்த சில நாட்களாகவே தமிழக வெற்றிக் கழகம் மீது அதிமுக கண் வைத்துள்ளது. முக்கியமாக விஜய்க்கான செல்வாக்கு எப்படி இருக்கிறது, அவரை மக்கள் ஏற்கிறார்களா என்கிற இரட்டை கேள்விகளுக்கு பதில் தேடி அதிமுக சார்பாக பெரிய சர்வே ஒன்றை நடத்தப்பட்டுள்ளதாம். எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் தனியாக ஒரு தனியார் ஏஜென்சி மூலம் தமிழக தேர்தல் களத்தின் பல்ஸை அறிந்து கொள்கிறார். அந்த ஏஜென்சி மூலம் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மீண்டும் மீண்டும் சர்வே எடுத்து பார்க்கிறார் மிதுன். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு ரிசல்ட் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இதில் தாவேகாவிற்கு 8 முதல் 10% வாக்குகள் மட்டுமே கிடைக்கின்றது. அதே சமயம் ஒரு இடத்தில் கூட வெற்றிக்கான வாய்ப்பு அக்கட்சிக்கு கிடைக்கவில்லை. வட தமிழகத்தில் விஜய் போட்டியிட்டால் அவர் மட்டும் ஜெயிக்க வாய்ப்புள்ளது. அதுவும் விஜயை எதிர்த்து திமுகவும் அதிமுகவும் நேரடியாக வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தினால் விஜயின் வெற்றி கேள்விக்குறியாகும். மாறாக விஜயை எதிர்த்து திமுகவிலும் அதிமுகவிலும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டால் விஜய் ஜெயிப்பார். வட தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் போட்டியிட்டால் அவரது வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை. ஆக தாவேகா தனித்து போட்டியிட்டால் விஜய்க்கு மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது. மற்றபடி தாக்கத்தை ஏற்படுத்தலாமே தவிர வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு என்பதாகவே இருக்கின்றது அந்த சர்வே.